படம் நல்லா அழகா இருக்கு. 2-3 மெசேஜ் நல்லா அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம படிச்சுட்டு அறிவால இருக்கணும், சண்டை போட்டுக்கூடாது, ரவுடிஸ் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மெயினா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம். முடிஞ்ச என்கிட்ட கையில காசு இல்லை இருந்தா நான் அவருக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பியிருப்பேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பைசன். அப்ளாஸ் நிறுவனமும் இயக்குனர் பா ரஞ்சித் அவங்களுடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸும் இணைஞ்சு தயாரிச்சிருக்கிற இந்த படம். மாரி செல்வராஜ் அவங்க தான் டைரக்ஷன். துருவ் விக்ரம், அருப்பமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், பசுபதி, அமீர், லால், அழகம் பெருமாள், மதன் தட்சிணாமூர்த்தி உட்பட பலர் நடிச்சிருக்கிற இந்த படம் இந்த தீபாவளி ரேஸ்ல ஒரு முக்கியமான படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை பத்தி பேசணும் அப்படின்னா, ஜப்பான்ல வந்து ஒரு கபடி டோர்னமெண்ட் ஏசியா லெவல்ல நடக்குது. அதுக்கு வந்து துருவ் விக்ரம் வந்து இந்தியா டீம் சார்பாக ரெப்ரசன்டேட் பண்றாரு. அவர் அந்த மேட்ச்ல விளையாடினாரா இல்லையா, அவர் இந்த இடத்த அடையறதுக்கு கடந்து வந்த பாதை, அந்த தென் மாவட்டங்கள்ல அந்த ரத்தம் சதையும் அதன் பிரச்சனைகள், சாதிய முரண்பாடுகள், அதெல்லாம் தாண்டி எப்படி இங்க வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறது தான் கதையை கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போனாலுமே கதையோட விறுவிறுப்புல அழகா சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. படத்துடைய மொத்த கதை கூட இதுதான். இதில் ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா துருவ் விக்ரம் பற்றி பேசணும். அவர் வந்து இந்த கபடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் இந்த படத்துடைய கதை வந்து யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா மனத்தி கணேசன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே டைரெக்டாக மனத்தி கணேசன் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தினா அது வந்து சென்சார்லையோ அல்லது வந்து கோர்ட்டில் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிடுங்கிறதுனால வனத்தி அப்படின்னு பேரை மாற்றிருக்காரு. ஹீரோடைய பேரை வந்து கிட்டான் அப்படின்னு மாற்றிருக்காரு. அந்த மனத்தி கணேசன் கிட்ட தான் அவர் வந்து அர்ஜுனா விருது வாங்கியிருக்காரு. கபடி மேட்ச்ல நல்லா பிளே பண்ணதுக்காக, நல்ல பர்ஃபார்மர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட தான் இவர் போய் கபடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பிசிக்கா ரெடியாக இருக்காரு. அந்த கபடி ஆடுற விதம் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் வந்து பிடிச்சாலுமே அதுலேருந்து அவர் மீன் மாதிரி நழுவுறதும் துள்ளி குதிச்சு வெளில வந்து விழுறதும் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. கபடி வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அப்பா கிட்ட அழுவார். அந்த சீன்ல வந்து தெளிவான பக்குவமான ஒரு நடிப்பு தெரியுது நமக்கு. இதில் வந்து அவர் துருவ் விக்ரம் வந்து விக்ரமுடைய சாயல் தெரியலனாலும் கூட கண்டிப்பா அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கிற ஒரு நடிகை அப்படிங்கிற திருப்தி அவங்க அப்பாவுக்கு அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அனுப்பமா பரமேஸ்வரன் மலையாளம், தமிழ், தெலுங்கு உட்பட பல மொழிகளில் வந்து அவங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கனமான பாத்திரம், த கிரேட் இண்டியன் கிச்சன் அந்த படத்துல வந்து ஒரு வலுவான கதாபாத்திரம் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து வந்து கண்டென்ட் தேவைன்னா கிளாமர் ரோலும் பண்றாங்க அவங்க. அப்படி பேரலா பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு அனுப்பமா பரமேஸ்வரன் அவர்களுக்கு வந்து இதுல வந்து சொற்பமான வசனங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து அழுத்தமான ஒரு கதாபாத்திரம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகையை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அது மிஸ் ஆகுது. அண்ட் தென் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். 96 படத்தில் வந்து விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் ஒரு சீனில் கூட கட்டி பிடிக்கலங்கிற கோவத்தில் த்ரிஷா ஃபேன்ஸும் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாம் பிரேம் சாரை வந்து அப்படி திட்டி தீர்த்தாங்க. அதில் நீங்கள் எஸ்கேப் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு லிப்லாக் சீன் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் வந்து அனுப்பமா பரமேஸ்வரன் ஆர்மிக்கிட்ட தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் நான் உங்களை சொல்லுவேன். ரஜிஷா விஜயன் கதாநாயகியை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த கதையில நான் ஒரு பாத்திரமா இருக்கணும்னு சொல்லி அக்கா கதாபாத்திரம் எது பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இமேஜை உடைச்சிட்டு வந்து பண்றது வந்து நல்ல விஷயம். அவங்க ரோல் நல்லா இருக்கு. பசுபதி சார் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. நான் ஒவ்வொரு படத்துக்கும் ரெடியா இருப்பேன். அப்போ 2 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அன்னைக்கு வந்து எனக்கு ஃபீவர் வந்துடும், இல்லாத வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அதில் போயிட்டு ஏற்கனவே நம்ம பண்ண படங்களுடைய சாயல் அதில் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிஜமாவே இந்த படத்துல நம்ம கடந்த படங்கள்ல அப்பர் ரோல்ல பார்த்துருக்கோம், வில்லனா பார்த்துருக்கோம், ரங்கன் வாத்தியாரை பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாம இதுல வந்து ஒரு பொறுப்பான அப்பாவா ஒரு மகனுடைய கனவை நிறைவேற்றுறதும், மகனோட பாதுகாப்புக்கு விஷயத்துக்காக அவரு கதறமான விஷயங்கள் இருக்குல்ல, கண்டிப்பா இதுல ஒரு புது பசுபதி சார் தான் நமக்கு தெரிகிறாரு. லால் சார் பத்தி சொல்லணும். லால் சார் வந்து ஒரு டைரக்டர் கம் நடிகர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சூப்பரா பண்ணியிருக்காரு அவரோட ரோல். அப்புறம் அழகம் பெருமாள் வந்து அவருடைய ரோலும் சூப்பரா இருக்கு. தென் வந்து தட்சிணாமூர்த்தி, அவர் வந்து மதன் தட்சிணாமூர்த்தி பிடி மாஸ்டர் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து நினைவுக்கு வரும் அந்த பிடி மாஸ்டர் ரோல். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ள ஒரு பசங்களுக்கு அல்லது வந்து அங்கே யாராவது ரொம்ப ஏழ்மையான பசங்கள் இருக்காங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுக்குறது, அல்லது வந்து அவங்கள வந்து ஜோனல் லெவல் மேட்சஸ்க்கெல்லாம் கூட்டு போகிறது, வேற எங்கேயாவது வெளில கூட்டு போய் டோர்னமெண்ட் ஆட வைக்கணும் அப்படின்னாக்கா தங்களுடைய சொந்த செலவில் தான் நிறைய பிடி மாஸ்டருங்க வந்து கூட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து மதன் தட்சிணாமூர்த்தி ஏற்று பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்குங்க அவருடைய ரோல். இப்போ முக்கியமா பேசணும்னா அமீர் சார் பத்தி பேசணும். அமீர் சார் வந்து அந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல பேசும்போது நான் வந்து எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம், ரஞ்சித் கொடுக்கும்
ரஞ்சித் கூடவும் மாரி செல்வராஜ் கூடவும் சேர்ந்து நான் சண்டை செய்ய தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய தலைவருடைய ரோல் தான் இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த கதாபாத்திரம் யாருடைய சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மாரி செல்வராஜ் வந்து அமீரை வந்து ஷூட்டிங் கூட்டு போயிருப்பாரு. அந்த ரோல் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும் அல்லது வந்து எந்த மாதிரியான ஒரு ஷேட் நம்மளால விழும் அப்படிங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் துணிச்சுல அந்த ரோலை வந்து அவர் ஏற்று பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க. நமாஸ்கே பிரசன்னா வந்து அவருடைய ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது. எல்லா சாங்குமே நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து அந்த ஓப்பனிங் சாங்கில் வர அந்த தென்னகத்து தேசத்தை பாட்டாக இருக்கட்டும், அதுக்கு வந்து காலமாடான் சாங்கு பை வந்து வேடன் அண்டு அறிவு அந்த சாங்காக இருக்கட்டும், இன்னொரு நாட்டுப்புற பாடு, அந்த நம்ம நாட்டுப்புறத்தில் வந்து குலதெய்வங்களை வழிபடும் போது பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், உடுக்கை பம்பை, அதெல்லாம் வந்து எங்கெங்கே பயன்படுத்தணுமோ அதை வந்து சூப்பராக பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் வந்து பிரேக்கப் ஆகிட்டா எல்லாருமே ஒரு பேத்தா சாங் கேட்பாங்க. அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சாங் தான் தீக்குளித்தி சாங். எனக்கு தெரிஞ்சு பிரேக்கப் ஆகிட்ட பசங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 1 இயருக்கு இந்த சாங் வந்து எங்கேஜான ஒரு சாங்காக இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க் நல்லா இருக்குதா? சூப்பர். எழிலரசு சினிமாட்டோகிராஃபர். இந்த கதையில் உங்கள் அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, மீன்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பை சூப்பராக பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்த லைட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும், நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது சார். நல்ல சூப்பர் ஒர்க் உங்களுது. எடிட்டரும் வந்து எங்கே வெட்டணுமோ அங்கே வெட்டியிருக்காரு, எங்கே ஒட்டணுமோ அங்கே ஒட்டியிருக்காரு. அதுவும் சூப்பராக இருக்குது. அண்டு மொத்தமாக வந்து இந்த படத்தை மொத்தமாக தூக்கி நிறுத்துறது வந்து மாரி செல்வராஜ் அவருடைய கதையும் திரைக்கதையும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை வந்து நம்பி துணிச்சலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு துணிச்சல் வேணும். அது வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ ட்ரோல் பண்ணுவாங்க, அவ்வளோ வன்மத்தை கொட்டி தீர்ப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இல்லை, இவங்க 2 பேர் தான் வந்து இது மாதிரிலாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க, அவங்களுடைய படங்களை காட்டுறாங்க, நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையான விஷயம் சொல்லட்டாங்க, உலகத்தின் மிகப்பெரிய பொய் சாதிகள் எலியடி காப்பா. இன்னமும் பொது வழி சாலைகளில் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிணங்களை கொண்டு போக முடியாத ஒரு சூழல் நிலவுது. அந்த மாதிரியான சூழல் நிலவலாம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரதான் செய்யும். இந்த படத்தை வந்து ஏன் நாங்கள் அவ்வளோ மிகைப்படுத்தி பேச வேண்டிய சூழல் இருக்குன்னா, தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு வருஷத்துல எத்தனை சமுதாய கொலைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு முறை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கொலை நடக்கும், அவ்வளோ கொலைகள் நடக்குது. தொடர்ந்து அந்த தீரா பகை வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த அமீர் சாருடைய ரோலை வந்து காட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கேரக்டரை காட்டும்போது கல்லுக்குள் ஈரம் இருக்குங்கிற மாதிரி தான் அந்த பிடி மாஸ்டர் ரோலும் சரி, லால் சாரோட ரோலும் சொல்லியிருக்காரு. ஏன்னா வெறுமனை ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல மட்டும் சாதி ஒழிப்பை பற்றி பேசினா ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஆப்போசிட்லேருந்து பேசணும், ஆப்போசிட் தரப்புலேருந்து பேசும்போது தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு. ஏன்னா அனுபவ ரீதியாகவும் சரி, அவர் வாசித்த புத்தகங்கள் வாயிலாகவும் சரி, அதை உணர்ந்ததுனால தான் இப்படியான ஒரு படைப்பு அவர்கிட்ட இருந்து வருது. அதில் ஒரு 2-3 வசனங்களை பற்றி நான் பேசி தான் ஆகணும். ஏன்னா இங்கே நீ பிறக்கிறதுக்கு நான் பிறக்கிறதுக்கு உங்கள் அப்பா எங்கள் அப்பா உங்கள் பாட்டை எங்கள் பாட்டன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பகை உண்டாயிடுச்சு, ஒரு பழி உணர்வு உண்டாயிடுச்சு. அதை வந்து நம்ம எப்படி களையிறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்படுத்துகிற வசனமாக இருக்கட்டும். நீ வந்து அவன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி மேலே வந்த கோட்டாவில் தான் மேலே வந்தேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து நீ பயப்படாத, உன் திறமையை மட்டும் நம்புன்னு சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸில் வந்து ஜாதியை பார்க்காதுன்னு சொல்கிற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பேசியிருக்கு வசனங்கள். இன்னொரு முக்கியமான வசனம் வந்து இங்கே என்ன பிரச்சனைங்கிறத விட எந்த 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனைங்கிறத மாரி செல்வராஜ் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி இருந்தாலுமே கூட 2 சமுதாயங்களுக்கு இடையே வந்து மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கோம். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து எங்கேயுமே அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமாக கையாண்டிருக்காங்கன்னா, ஆப்போசிட் கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணும்போது தப்பாக போர்ட்ரேட் பண்ணாமல் சூழ்நிலை தான் வந்து கத்தி எடுக்க வச்சுது, அந்த சண்டை செய்ய வச்சுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது அந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் ஃபைனலில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஒரு கேரக்டர் வந்து கொல்லப்படுறாரு, இன்னொரு கேரக்டர் வந்து போலீஸால் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வந்து இந்த தரப்பு போட்டாங்க அப்படின்னு காட்டியிருந்தா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கும். அதை நீங்கள் சமுதாய பொறுப்போடு சமுதாய அக்கறையோடு நீங்கள் கையாண்ட விதம் அப்ளாஸுங்க. உண்மையிலே மாரி செல்வராஜ் இந்த படம் வந்து நல்ல படமாக வந்திருக்கு. படம் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ஹிட் படம் இருந்தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த மீண்டும் ஒரு முறை மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு வெற்றி படத்தை கொடுத்த உங்களுக்கு அந்த துணிச்சலுக்கும் அந்த நம்பிக்கைக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். படம் நல்லா இருக்குங்க, சூப்பர். எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு.
நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. சார் எப்படி இருக்கு நல்லா நல்லா படம் எப்படி இருக்கு நல்லா தான் சார். சார் படம் எப்படி இருக்கு நண்பா படம் சூப்பரா இருக்கு அதுல. மாரி செல்வம் சூப்பரா இருக்கிறார் படம். எப்படி இருக்கு நல்லா சூப்பரா எப்படி நல்லா இருக்கு. சூப்பர். இருக்கு